அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி, அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம்புயத்தாள், பனிமாமதியின் குழவித் திருமுடி கோமளயாமளை கொம்பிருக்க, இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 70வது பாடலை பேரழகே என்று முடித்த பட்டர் இந்த 71வது பாடலை அழகு என்றே ஆரம்பிக்கின்றார். திடீரென்று அவரது மனதில் ஏனோ ஒரு கலக்கம். மனதில் இன்னும் அம்பிகை வந்து இன்று பௌர்ணமிதான் என்று சொல்லிவிட மாட்டாளா என்று ஒரு ஏக்கம். பிறகு தன் மனத்தோடு பேசுகிறார். ஏ மனமே, நீ ஏன் கவலை கொள்கிறாய் என்று மனதிற்கு ஆறுதல் கூறுகிறார். அவளுடைய சிவந்த திருமடி தாமரைகள் நம்மை காப்பாற்றும், நீ கவலை கொள்ளாதே என்று ஆறுதல் கூறுகிறார் மனத்திற்கு. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி, அருமறைகள் பழகிச் சிவந்த பாதாம்புயத்தாள், பனி மாமதியின் குழவித் திருமுடி கோமள யாமளை கொம்பிருக்க, இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறையே. இவ்வுலகில் யார் ஒருவரை பார்த்து அழகு என்று சொல்ல நினைத்தாலும் அம்பிகையைப் போல அழகு என்று சொல்லலாம். அதுதான் இருப்பதிலேயே உசத்தியான வர்ணனை. ஆனால் அம்பிகையின் அழகை வேறு யாரோடும் ஒப்பிட முடியாது. சாமுத்ரிகா லட்சணம் என்பது அம்பாளிடம்தான் முழுமையாக இருக்கும். அதற்கு ஒரு உவமை நம்மால் சொல்லவே முடியாது, யாரோடும் ஒப்பிடவே முடியாது. அவ்வளவு அழகிய வடிவம் கொண்டவள் அபிராமி. வடிவம் மட்டும்தான் அழகா? அவளின் தாய்மை குணம் அழகு, அவளின் வீரம் அழகு, அவளின் காருண்யம் அழகு, அவள் தோற்றுவித்த அண்டங்கள் அழகு, அதில் பஞ்சபூதங்களாக அவள் நிறைந்து இருப்பது அழகு. எங்கும் வியாபித்து பலவிதமான அழகிய ரூபங்களை உடையவள் அவள். தேவர்களையும் அசுரர்களையும் மனிதர்களையும் படைத்த ஆற்றல் மிக்கவள் அவள். அதனாலேயே பட்டர் அந்த அபிராம வல்லியை அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வல்லி என்கிறார். வேதங்களோ அவளையும் அவளது திருவடி தாமரைகளின் அழகையும் அதன் அருளையும் புகழ்ந்து புகழ்ந்து துதித்து வணங்குகின்றது. அப்படி வணங்கியதால் அந்த பழக்கத்தால் அம்பாளின் அழகிய பாதங்கள் கன்றி சிவந்து போய்விட்டதாம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க கொடி போன்ற மென்மையான பேரழகுடைய அம்பிகை நமக்கு துணையாக இருக்கிறாள். அதைத்தான் அருமறைகள் பழகிச் சிவந்த பாதாம்புயத்தாள் என்கிறார் பாருங்கள் பட்டர். அது மட்டுமல்லாமல் குளிர்ச்சியான நிலவின் குழந்தையை, அதாவது இளம் பிறையை தனது திருமுடியில் தரித்திருக்கிறாள் என்றும் கூறுகிறார். பனி மாமதியின் குழவித் திருமுடி கோமள யாமளை கொம்பு என்று கூறுகிறார். இப்படியெல்லாம் அபிராமியை வர்ணித்துவிட்டு தன் நெஞ்சத்துடன் பேசுகிறார் பாருங்கள். ஏ என் நெஞ்சே, கொடி போன்ற மென்மையான கோமள வல்லியான அவளை நாம் கொழுகொம்பாக பற்றி கொண்டால் அவளே நம்மை வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு உயர்த்தி விடுவாள். அதை விட்டுவிட்டு என்றோ நடந்த துக்கங்களை கவலைகளை மனதில் போட்டு வாழ்க்கையில் எதையோ இழந்ததைப் போல எப்பொழுதும் அந்த இழவையே நினைந்து இறங்காமல் இருப்பாய் என் நெஞ்சே. அபிராமி அன்னை இருக்க நமக்கு ஒரு குறையும் வராது நெஞ்சே என்று தன் நெஞ்சத்தோடு பேசுகிறார் பட்டர் இப்பாடலில். நவக்கிரகங்களிலேயே சந்திர கிரகம்தான்
மனோகாரகன் எனப்படும் கிரகம். நமது மனது அலைபாய்ந்து அமைதி இழந்து இருந்தால் அது சந்திர கிரகம் படுத்தும் பாடு என்றுதான் சொல்லுவார்கள். எதையோ பறிகொடுத்தது போல் பித்து பிடித்த மாதிரி இருந்தால் அது சந்திர திசையினால், சந்திர புக்தியினால் வரும் கோளாறு. சந்திர பகவானின் பார்வை வீரியம் குறைந்திருக்கிறது என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுவார்கள். அதனால்தான் பட்டர் இப்பாடலில் இளம் பிறையை தலைமுடியில் அணிந்து இருக்கும் அம்பிகையை தியானம் செய்கிறார். இளம்பிறை சந்திரனையே தனது திருமுடியில் அணிந்திருக்கும் அம்பிகையின் திருவடி தாமரைகளை கொழுகொம்பாக பற்றிக்கொள் என் நெஞ்சே. நீ எதற்கும் கவலைப்படாதே, ஊக்கம் குறைந்து ஏக்கம் கொள்ளாதே. ஊன்றுகோலாக அன்னை இருக்கும் பொழுது நெஞ்சே உனக்கேன் குறை, நீ வருத்தப்படாதே என்று பனி மாமதியின் குழவித் திருமுடி கோமள யாமளை கொம்பிருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இரங்கேல் உனக்கு என் குறை என்று தன் நெஞ்சத்தோடு பேசுவது போன்று நமக்கு அறிவுறுத்துகிறார் பட்டர். குழவி என்றால் குழந்தை என்று அர்த்தம். பிறைச்சந்திரனை நிலவின் குழந்தை என்று இந்த பாடலில் அழகாக வர்ணித்திருக்கிறார் பட்டர். அன்னையின் வேதங்களே வணங்கும் அன்னையின் திருவடியே சரணம் என்று தொழுது வணங்கினாலே போதும். ஒரு தாய் தன் குழந்தையை தேடி வருவது போல உலகத்திற்கே தாயான அவள் நம்மை தேடி வந்து காப்பாள் என்பது உறுதி. பட்டரின் இந்த 71வது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் வாழ்க்கையில் எந்த கவலையும் வராது. மனக்குறைகள் யாவும் தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருகும். துதித்து பலன் பெறுவோம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 72வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.